Hi friends, Combined Technical Service Examination Non-Interview Post 2025 ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் இப்போ எல்லாரோட கொஷினாகவும் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைனல் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் என்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷினாகவும் இருக்குது. எல்லாரும் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கொஷின் மார்க்கு. ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓசிவியும் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரீசப்மிஷன் முடிச்சிட்டாங்க. ஃபைனல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் மட்டும் டிஎன்பிஎஸ்சி பெண்டிங் வச்சுருக்காங்க. நேற்று தான் எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுது. 23/4/2026 எலெக்ஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்த ப்ராசஸ் ரிசல்ட்ஸை உடனே பப்ளிஷ் பண்ணுறது தான். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட் 2025க்கு May 10th வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி ஃபைனல் கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சேம் அதே தான். இன்னும் 5 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. ப்ராபப்ளி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மிஸ் அப்படின்னா இன்னும் 4 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. வித்தின் இந்த மந்த் எண்டுக்குள்ள 30th April 2026 டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2025 ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் ரொம்ப ஷார்ட்டர் பீரியட் தான் இருக்கும். நீங்கள் எப்போ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து மேக்ஸிமம் 10 days தான் டைம் கொடுப்பாங்க கவுன்சிலிங்க்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை இப்போவே செக்லிஸ்ட் போட்டு ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட் போயிட்டு உங்களை அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்க உங்களோட அப்ளிகேஷன் சப்மிஷன் டைமில் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது உங்களோட டாஸ்க்கு. செகண்டரி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்களோ அந்த வேகன்சி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. என்ன ஜாப், சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் எடுத்து வச்சிருக்கீங்க, அது கிடைக்கலனா கூட நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அடுத்தது வேகன்சியில் என்ன போஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கவுன்சிலிங்க்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைனல் டைமில் உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க எந்த ஜாப் நம்ம எடுக்க போகிறோம், எந்த ஊரில் இருக்கிற ஜாப் எடுக்க போகிறோம், அதுக்கான பே ஸ்கேல் என்ன, அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட ஜாப் நேச்சர் என்ன, அதோட ஒர்க் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இந்த 2 டாஸ்க்கையும் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஃபைனல் லிஸ்ட் அண்ட் கேண்டிடேட்ஸோட கவுன்சிலிங்கான லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபார்மேட்டிவ் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.